என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று இந்த வராகி உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஏனென்றால் இன்று இரவு சரியாக 7:32 யாருக்கும் தெரியாமல் ஒருவர் உன் வீட்டிற்குள் நுழைகிறார். ஆனால் இவர் வந்ததற்கான அறிகுறிகளை நாளைய விடியலில் நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய். இவர் வந்ததற்கான ஒவ்வொரு புரிதல்களும் நாளை உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கென உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கும் செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நமக்கே தெரியாமல் நம்முடைய வீட்டிற்குள் ஒருவர் நுழைகிறார் என்றால் அது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? தெரிந்ததற்கு இவர் வந்ததற்கான அறிகுறியை நாளைய விடியலில் தான் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இன்று இரவு அவர் நம் வீட்டில் நமக்கு தெரியாமல் எந்த இடத்தில் இருக்க முடியும்? அப்படி ஒருவரால் ஒளிந்திருக்க முடியுமா என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் தாய்க்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களையும் உனக்கு என்னவென்று என்னால் சொல்ல முடியும். இதனால் என்ன நடக்கும் என்பதனையும் என்னால் உனக்கு சொல்ல முடியும். உன்னை காத்து நிற்கும் இந்த வராகி நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே நினைத்து நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நான் பதற மாட்டேன். அதுபோல நீயும் பதறக்கூடாது. நான் உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தர வரும்பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும்? என் குழந்தையை, நானும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு ஒருபோதும் இதற்காக கலங்கியது கிடையாது. உன்னை புரியாத இடத்தில்தான் நீ விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறாய். என் குழந்தையை, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைத்து கொண்டிருப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அது அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று மௌனமாக நகர்ந்து சென்றுவிடு. தவறான புரிதல் ஓரிடத்தில் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் சொல்லப்படும் எந்த விளக்கமும் அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள். எதுவென்றாலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் மாற்றங்களை நீ நிச்சயமாக கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். என் தங்கமே, நாம் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நம்மை சரியான பாதையில் தெளிவாகவே அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான நிலையில் நம்மை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. இந்த வாழ்க்கையை எண்ணி நீ ஒருபோதும் வருத்தம் கொண்டு நிற்காதே. ஏனென்றால் எந்த நிலையிலும் நான் உனக்கு அத்தனையையும் நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை, நீ கலங்கி நிற்பதை நிறுத்திவிட்டு தாயின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடு. எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சோதிக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருந்து நீ எதையுமே சரியாக இயக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது என்றால் அதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதையே தெய்வம் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திரும்ப கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி, எதையும் பொறுத்து கொள்ளும் போது மட்டும் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண்களுக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும். நாமும் பொறுமையில்லாமல் திரும்பி நின்றோமானால் தெய்வமும் நமக்கு துணையில்லாமல் போய்விடும் அல்லவா? பொறுத்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக தெய்வம் உன்னை கண்ணெடுத்து பார்த்து அவர்கள் செய்த தவறுகளை எல்லாமும்
நிச்சயமாக எதிர்த்து கேள்வி கேட்டு அவர்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் ஒவ்வொரு முறையும் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள். ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள். எப்பொழுதும் போல உனக்காக நான் எந்த நிலையிலும் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த முடிவு செய்து விட்டேன். என் குழந்தையே, குடும்பம் என்பது கல்லால் கட்டிய வீடு கிடையாது. அது அன்பால் கட்டிய ஒரு உறவு. அந்த இடத்திற்குள் யாரும் தெரியாமல் நுழைந்து எந்த ஒரு தீமைகளையும் அங்கு செய்துவிட முடியாது. ஆனால் ஆயுள் முழுவதும் அந்த இடத்தில் அன்பு தேவை. அந்த குடும்பத்தை பாதுகாக்க இன்றைய நாள் சிரிப்பும் சமாதானமும் உறவுகளின் நெருக்கமும் நிரம்பி இருக்க வேண்டும். இதையெல்லாமும் உடைய ஒரு வார்த்தை போதும். ஒரு புரிதல் இல்லாத ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலைகுலையச் செய்துவிடும். ஒட்டு மொத்தமாக எல்லோரையுமே காயப்படுத்திவிடும் என்பதனை மறந்து விடாதே. இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உனக்காகவே உன் தாய் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் என்னவெல்லாமும் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை, நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கை முழுக்க எல்லோரும் எப்போதும் நிச்சயமாக உன்னோடு வரப்போவது கிடையாது. நிறுத்தம் வந்தவுடன் பயணி போல இறங்கிச் செல்லத்தான் போகிறார்கள். என் குழந்தையே, இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவர்கள் கூட இப்பொழுது எல்லாமும் எந்த ஆசையும் வேண்டாம், எந்த கனவும் வேண்டாம், நிம்மதியாக இருந்துவிட்டால் போதும் என்ற மனநிலைக்கு மாறிவிடுகிறார்கள். சில பல காயங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் பிறகுதான் இப்படி ஒரு முடிவு இவர்களுக்குள் வந்திருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டும் ஒவ்வொன்றையும் நாம் சரிவர தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளுமே இந்த வராகியினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதைத்தான் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையிலும் என் பிள்ளை, நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, தேவையில்லாதது என்று எதையும் யோசித்து இனிமேல் நீ வருந்தாதே. சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. சரியான விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முழுவதுமே நல்லதாக நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ நினைத்து நினைத்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளும் குழம்புவதை விட இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் சில விஷயங்களை புரிந்து கொண்டு உனக்காக நீ எதையுமே நினைத்து கலங்க வேண்டாம். நீ நினைத்ததை விட சிறப்பாகவே உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தெய்வம் நம் முன்னால் நிற்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நமக்கான விடிவு காலம் என்பதனை மறந்து விடாது. இப்படியெல்லாம் நடப்பதை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருப்பவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் நீ தெய்வத்தின் அருளால் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வந்து விடுவாய். தெய்வத்தினுடைய அருளால் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து இனிமேலும்
நீ வருந்த வேண்டாம். இனி உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ நினைக்கின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இனி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை எல்லாமும் இனிமேல் தொடர்ந்து நின்று நான் உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் இது. இனி உன்னோடு நான் துணை இருக்கும் பொழுது எதிலும் உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தேவைக்கு மட்டுமே பழக நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நான் உண்மையாகவே எப்பொழுதும் எந்த தேவைக்காகவும் உன்னை தேடி வரவில்லை. நீ எனக்கு அதை கொடுப்பாய் இதை கொடுப்பாய் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டு உன் முன்னால் வரவில்லை. என் பிள்ளை, நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் சரியாகச் செய்ய வேண்டும். அது ஒன்று போதும். எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் எண்ணி நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்காக வேண்டி நான் எதை எடுத்துச் சொன்னாலும் அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தாயினுடைய அரவணைப்பு உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை உனக்கு வெளிப்படுத்தும். இன்று இரவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியான உறக்கத்தை கொண்டு விடியலை எதிர்கொள். நாளைய இரவு நேரத்தில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவர் நாளை மறுநாள் வரையிலும் உன் வீட்டில் இருக்கிறார் என்றால் அதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை. உறங்குவதற்கு இனி கனவும் இல்லை. களைப்பதற்கு எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் இல்லை. சிதைப்பதற்கு இங்கு சிலையும் இல்லை. இனி சந்திப்பதற்கு எந்த இடமும் இல்லை. ஆசைப்படுவதற்கும் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று விரக்தியில் இருக்கும் என் குழந்தை, நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும்படி இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வத்திடம் கேட்கும் விஷயங்கள் இரண்டு தான். உன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை உன்னுடைய உழைப்பில் நீ வாழ வேண்டும் என்பது, உன்னுடைய உழைப்பில்தான் நீ சாப்பிட வேண்டும் என்பது, இன்னொருவருக்கு ஒருபோதும் என்னை பாரமாக்கி விடாதே என்று சொல்கிறாய். நிச்சயமாக இந்த இரண்டையும் தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குழப்பங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லதை தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தேவையில்லாத எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. தேவையான விஷயங்கள் எதுவுமே உனக்கு சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குகிறாய் அல்லவா? இதுவரையிலும் என் பிள்ளை, நீ இழந்து தவித்தது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் நன்மதிப்பை என் குழந்தை எப்பொழுதும் நீ தெளிவாக பெற்றுக்கொள். நாளை இரவு சரியாக 7:32 அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்குள் யாருக்கும் தெரியாமல் உன் வீட்டில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா உள்ளே நுழைகிறது. ஆத்மா என்றால் எல்லோருக்கும் பயதானே. அந்த ஆத்மா யாராக இருந்தாலுமே அது பயத்தை தான் எல்லோருக்குள்ளும் கொடுக்கும். அதுபோல இந்த ஆத்மாவானது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற அந்த நேரம் நீயும் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடக்கிறது என்பதை சில சமயங்களில் நீ தெரிந்து கொள்ளாமல் தவித்தும் நிற்பாய். சில நேரங்களில் எல்லாமும் தெரிந்தது போல இருக்கும். சில நேரங்களில் ஒன்றும் தெரியாதது போல ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். அது போன்ற நேரங்களில்தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் இந்த ஆத்மா
நிச்சயமாக இந்த நேரத்தில் உனக்கான ஒரு நல்லதை சொல்லிவிட்டு போகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு சொல்லித் தருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கென துணை இருப்பதை எல்லாமும் இனிமேல் நீ கண்கூடாக காணப்போகிறாய். முன்னோரின் வருகை நாளைய விடியலில் உனக்கு நிச்சயமாக தெரியும் என் குழந்தையே. அதாவது நாளைய இரவு நேரத்தில் அவர்கள் வருவது நாளை மறுநாள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? உன் வீட்டிற்கு வரக்கூடிய இவர்கள் நாளைய இரவு நேரம் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் தங்கி இருந்து பல நல்ல விஷயங்களை செய்யத்தான் போகிறார்கள். உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் தானாகவே விலகி ஓட வேண்டும். உன் வீட்டிற்குள் இருக்கும் நல்ல சக்திகள் எல்லாமும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கத்தான் வேண்டும். இந்த வராகி சொன்னது போல நாளை இரவு நேரம் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை வைத்து உன்னுடைய வீட்டின் அடுப்பங்கரையில் வைத்துவிட்டு உறங்கு. நிச்சயமாக நாளைய இரவு சரியாக 7:32 வருகின்றவர்கள் இரவு அந்த தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். என் குழந்தையே, இது போன்றெல்லாமும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள எண்ணினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் இனி உனக்கே என்று சரியாக நடக்கும். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வராகியானவள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியாக மீண்டு வர வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக வெளிப்படுத்த வேண்டும். அம்மா சொன்னது போல உன் வீட்டில் முன்னோர்களின் வருகை அல்லது உன் வீட்டில் சமீபத்தில் இறந்து போனவர்களின் வருகையானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் பொழுது அதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மதிப்பை கொடுப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை சுற்றி வந்து உனக்காகவே எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க என்றும் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த தாயின் அன்பு இனியும் உனக்கு நீ கேட்டதை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்காக துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னது உன் வாழ்க்கையில் நாளைய இரவு நீ செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு நான் சொல்லித்தரும்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வர தொடங்கிவிட்டது. இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள். நாளைய இரவு நேரம் இந்த ஒரு காரியத்தை நிச்சயமாக நீ செய்ய மறக்கக்கூடாது. நாளை அமாவாசை நேரம் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். நாளை இரவு அவர்கள் வருவதை அடுத்த நாள் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்றால் இனி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.